Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது நம்முடைய சிபில் ஸ்கோரை எந்தவித பாதகமும் இல்லாமல், அதாவது தவறான முறையில் இல்லாமல் நல்ல முறையில் நம்மளுடைய சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 10 டிப்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 10 டிப்ஸுமே வந்துட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு 1-2 வேணால் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மீதி இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் தெரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு அப்படின்றது முக்கியம் கிடையாது. காசு மனுஷங்க எல்லாத்துக்கும் முக்கியம் தான். ஆனால் என்னால் இதை ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் என்னுடைய வேலை என்னன்னா, மக்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் தொடர்பான அவேர்னஸை கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துடணும். அதுதான் என் வேலை. இதில் என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் கவலை கிடையாது, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ணி தான் நம்ம சேனல் வந்துட்டு வியூஸ் போகாமல் கம்மியாக இருக்குது. சில சிக்கல்கள் அப்படின்றது நமக்கு வந்துச்சு. பட் அதெல்லாம் வேணாம், அது நான் பார்த்துக்கிறேன். நான் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் தொடர்பான விஷயங்களை கொண்டு வந்து ஃப்ரீயாக சேர்க்கணும், அவ்வளோதான். ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் 8 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இருக்கேன். அதனுடைய அனுபவத்துக்கான ஒரு வீடியோ தான். சரி, பார்த்தலாங்களா? நம்மள எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு லோன் எடுத்துகிட்டு கட்டலைன்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்றது, நமக்கு சிபில் இம்பேக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு வந்துட்டு லோன் குறையுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கிடையாது. ஸோ நீங்கள் சிபில் ஹார்டு என்கொயரி பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறையும். ஸோ ஹார்ட் என்கொயரி, சாஃப்ட் என்கொயரி 2 இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. முதல் விஷயம், அதாவது கிரெடிட் கார்டோ அல்லது இஎம்ஐயோ இந்த பில்லை ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுறதை பாருங்கள், தயவு செய்து. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் 1 நாள் 2 நாள் டிலே பண்ணாலும் உங்களுடைய சிபிலில் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றத கொடுக்கும். ஏன்னா அதிகமாக கிரெடிட் ஹிஸ்ட்ரி நமக்கு நல்லா இருக்கணும், நமக்கு ஃபியூச்சரில் நிறையா லோன் கிடைக்கணும், கரெக்டாக கம்மியான வட்டியில் லோன் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் உங்களுடைய டியூ எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணிடுங்க. முன்னதாக கட்டாதீங்க, நீங்கள் லேட்டாகவும் கட்டாதீங்க. ஸோ சரியான நேரத்தில் ஆட்டோ டெபிட் கூட போட்டு வச்சுக்கிட்டு, ரீமைண்டர் போட்டு வச்சுக்கிட்டு, அக்கௌண்ட்டில் ஈனாச் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அக்கௌண்ட்டில் பணத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் கரண்ட் மந்த்துக்கு வந்துட்டு அது எடுத்துக்காது. அது வந்து லாஸ்ட் மந்த்தில் இருந்தால் அது மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதனால் உங்களுக்கு 12 மாதம் 11ஆக மாறுமோ தவிர உங்களுக்கு 12 வந்துட்டு அப்படியே தான், அதாவது 12ல் வந்துட்டு உங்களுக்கு 1லேருந்து குறையாது, லாஸ்ட்ல இருந்து தான் குறையும். அதனால முன்னாடி கட்டாதீங்க, லேட்டாகவும் கட்டாதீங்க, ஆன் டைமில் கரெக்டான நேரத்தில் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஆட்டோ டெபிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம், அதாவது கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஃபுல் லிமிட்டை வந்துட்டு காலி பண்ணி வைக்கிறது, இல்லை வந்துட்டு ஒரு 90% காலி பண்ணி வைக்கிறது, இல்லை ஒரு 80% காலி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே லிமிட்டை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோரை யூஸ் ஆகணும், அதாவது கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 30%, அதாவது 50%க்கு கீழே தான் உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்றது யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி கரெக்டான நேரத்தில் உங்களுடைய பணத்தை கட்ட உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது கரெக்டாக வந்துட்டு சீக்கிரமாக இன்க்ரீஸ் அப்படின்றது ஆகும். பேங்க்குக்கும் நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு லிமிட்டோட இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற வந்துட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்றது கிடைக்கும். இதனால சிபில் ரிப்போர்ட்டிங்னா நல்ல இம்பாக்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், கிரெடிட் கார்டு இருக்குன்னா கிரெடிட் கார்டை பயன்படுத்தி சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த லிமிட்டை கம்மியாக யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரெடிட் கார்டு இல்லைனாலும் நம்மளுடைய சிபில் ஸ்கோரை ஏற்ற முடியும். அதை இன்னொரு வகையில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்லேயே சொல்கிறேன். 3வது, உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னா தயவு செய்து வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டுக்கு மினிமம் டியூ அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை கட்டி பழகாதீங்க. ஏன்னா நீங்கள் மினிமம் டியூ கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சிபில் இம்பாக்ட் அப்படின்றது வந்துட்டு ஆப்வியஸாக நடக்கும். இங்கே டிலே பேமெண்ட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங்கில் தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு மினிமம் டியூ கட்டாதீங்க. மினிமம் டியூ கட்டாமல் அந்த இஎம்ஐ என்னவோ அந்த இஎம்ஐ தொகையை மட்டும் கட்டுங்க. ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா மினிமம் டியூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு 1 லட்ச ரூபா பெரிய தொகை எப்படி எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாமல் எடுக்கிறவங்க அந்த இடத்துல 1000-2000 கட்டி அதை இக்னோர் பண்ண பார்ப்பாங்க. இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே கலெக்ஷன் பர்சன் உங்களுக்கு கால் பண்ணலைன்னா எந்த இம்பாக்ட் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு சிபில் இம்பாக்டோ எல்லாமே அந்த பெனால்ட்டி சார்ஜஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். 4வது, அதாவது ஒரே மாதத்துலேயே பல விதமான லோன் அப்படின்றது அப்ளை பண்ணாதீங்க தயவு செய்து. அதாவது உடனே வந்துட்டு பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுறது, இந்த பேங்க்கு கிடைக்கலன்னா அந்த பேங்க்கு, அடுத்தது அப்ளிகேஷன் தான் இப்போ ரொம்ப ரொம்ப வந்துட்டு தலைவலியாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை கிடைக்கலன்னா உடனே இன்னொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதில் லோன் அப்படின்றது ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதத்தில் நிறைய லோன் ட்ரை பண்ணிங்கன்னா கிரெடிட் என்கொயரியில் ஹிட் ஆகும். கிரெடிட் என்கொயரியில் ஹார்ட் என்கொயரி அப்படின்னு ஹிட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக இந்த இடத்துல உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட் இம்பாக்ட் அப்படின்றது சிபிலில் கொடுத்துரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக தெளிவாக சொல்கிறேன். அதாவது
ஒரு லோன் இவங்களால வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த பணத்தை வெளியில கூட இவங்களால புரட்ட முடியலையே, அப்புறம் எப்படி இவங்க ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா வெளியில எங்கேயாவது பணத்தை புரட்டி நமக்கு இஎம்ஐ கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, அதுக்கு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதை முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக மட்டும்தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் அப்படின்றது பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தயவு செய்து வந்துட்டு நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீங்க. கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்துக்காக மட்டும்தான். ஐந்தாவது, அதாவது இந்த கிரெடிட் கார்டே சாபக்கேடு. இதை முதல்ல காசை கட்டி முடிச்சுட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது நிம்மதியாக நான் அக்கடான்னு உட்காரணும் அப்படின்னு உங்களுடைய மனசுல இல்லை, எல்லாருடைய மனசுலையும் இந்த ஒரு ஆசை அப்படின்றது இருக்குது. கிரெடிட் கார்டு மட்டும் கிடையாது, எல்லா கடனையும் முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த மற்ற கடனை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். பிரச்சனை இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய கார் லோன் கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபாய் கட்டி என்னுடைய கார் லோனை முடித்தேன். அதை முடிச்சும் எனக்கு சிபில் ஸ்கோர் இன்னும் ஏறாமல் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் எடுத்து அதை முன்கூட்டி கட்டி முடிச்சிருங்க, அதெல்லாம் வேற விஷயம், செகண்டரி. ஒரு கிரெடிட் கார்டை எடுத்து அந்த கிரெடிட் கார்டே வேணான்னு நீங்கள் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா அப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் இந்த இடத்துல இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படலாம். இதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதை அப்படியே இயர்லி ஒன்ஸ், அதாவது இந்த பேமெண்ட் கட்டுவாங்க பார்த்தீங்களா, இயர்லி ஒன் டியூ அமௌண்ட் கட்டுவாங்க. அதாவது கார்டு யூசேஜ்க்கான கார்டுக்கான வந்துட்டு சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டி விட்டுருங்க. கரெக்டாக அந்த டைமில் அதை கட்டினீங்க, இல்லைன்னா அதை தூக்கி இதில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள வந்து லேட் பேமெண்ட் சார்ஜ் பெனால்ட்டி எல்லாம் போட்டுருவாங்க. அதனால இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு கிரெடிட் கார்டு அப்படின்றதும் சரி, சில லோன்களும் சரி, முன்கூட்டியே முடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும்னு முடிக்க போறீங்கன்னா அதை பண்ணாதீங்க. ஏன்னா சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும். எனக்கு இப்போ வரைக்கும் டவுன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சிபில் ஸ்கோர் இன்னும் ஏறல. வேற ஏதாவது லோன் எடுத்து அதை கரெக்டாக பேமெண்ட் பண்ண தான் ஏறும். அதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதை சொல்றேன். 6வது, அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க சிபில் ஸ்கோர் அடிக்கடி செக் பண்ணி பார்க்காதன்னு சொல்லுவாங்க. ஸோ சிபில் ஸ்கோரை நீங்களே போயிட்டு ஒரு cibil.com மூலியமா இல்லை வந்துட்டு பைசா பசாரோ அல்ல வந்து ஜிபேவோ ஃபோன்பேவோ இதில் போய் செக் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே சாஃப்ட் என்கொயரி அப்படின்றது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இம்பாக்டும் கொடுக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது வந்துட்டு சிபில் ரிப்போர்ட்டிங் நடந்திருக்குதா, இல்லை லோன் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணது ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஒருவேளை நீங்கள் க்ளோஸ் பண்ண லோனு கூட இங்கே ஆக்டிவ்ல இருக்கலாம். அண்ட் அதே போல் தவறுதலாக வேற ஏதாவது என்ட்ரி கூட உங்களுடைய சிபில் ஸ்கோரில் நடந்திருக்கலாம். ஏன்னா பேன் கார்டில் சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்தாலும் மேட்ரு ஓவர். ஸோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வேற ஒருத்தருக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது, இல்லை உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா cibil.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஸ்பான்சர்லாம் கிடையாது, சும்மா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1200 என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி டைம் அப்டேட்டிங் ஏதாவது ஆஃபர் இருக்குன்னா அதையும் அவங்க சொல்லுவாங்க. 7வது, அதாவது உங்களுக்கு வேற ஏதாவது பழைய லோன் போயிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த பழைய லோனை கிளியர் பண்ணிடுங்க. பெண்டிங்ல ஏதாவது ஒரு லோனு கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அல்லது வந்துட்டு வேற ஏதாவது லோன் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோருக்கு நல்லது கிடையாது. சிபில் க்ளோஸ்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு நல்லது. அதனால சிபில் செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க. ஸோ அதில் க்ளோஸ்டுன்னு வரணும். அப்போ தான் நம்மளோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வேலையை பிரான்ச் அப்ளிகேஷன் என்னுடைய சிபிலில் பார்த்து விட்டுருப்பான். அதனாலேயே எனக்கு சிபில் ஸ்கோர் கொஞ்ச நாளைக்கு குறைஞ்சி தான் இருந்தது. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதாவது எந்த லோனோ எந்த ஃபினான்ஷியல் செக்டாரோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண பாருங்க. ஒன்றும் இல்லைங்களா, 6க்கு மேலே 7க்கு மேலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ 8வது அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே லோன் எடுக்கிறோம். நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய வந்து சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி வருமானத்துக்கு தகுந்த மாதிரி லோன் அப்படின்றது எடுக்கிறோம். ஸோ தயவு செய்து பர்சனல் லோன், அதாவது அன்செக்யூர் லோனை அதிகமாக எடுத்து வைக்காதீங்க. அதிகமாக நீங்கள் அன்செக்யூர் லோனை எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லோன் தராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அன்செக்யூர் லோன் நிறைய இருக்கிறதுனால இதுக்கப்புறம் இதில் லோன் கொடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. எப்படி திரும்ப இந்த பணம் வந்துருமா வராதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனால அதிகமான லோன் இதில் வந்து உங்களுக்கும் ஒரு பர்சனலாக ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்குது. அதிக லோன் நமக்கு தராங்கன்னு எடுத்துட்டா நம்மளால கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர்னாலே நமக்கு மேலும் மேலும் வந்துட்டு கடன் வாங்குற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவோம். அதனால அதிகமான பர்சனல் லோன் கான்செப்ட்ல, அதாவது அன்செக்யூர் லோன் கான்செப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லோன் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி கேட்பீங்கல்ல, என் லோன் ரிஜெக்ட் ஆகுது, சிபில் கூட நல்லா இருக்கு, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதனால தான் லோனுக்கு மட்டும் 100% கேரண்டி கொடுக்கவே முடியாது. இதுல 8 பார்த்தீங்கன்னா லோன் எடுத்தவங்களுக்கு சொல்லிட்டோம். அப்போ லோனே எடுக்காதவங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்காது இல்லைங்களா. அதாவது 9வது
நீங்கள் ஒரு லோனே எடுக்கலை, உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோரும் இருக்காது, கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் இருக்காது, உங்களுக்கெல்லாம் யாருமே லோனும் தரமாட்டாங்க. ஒரு சிலர் 1-2 பேர் தருவாங்க, அதுலேயும் சரியான நேரத்தில் நெட்வொர்க் இஷ்யூனால கூட ரிஜெக்ட் ஆகிப்போச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தயவு செய்து நீங்கள் ஒரு செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்றது வாங்குங்க. அதாவது எஃப்டி கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கி நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய வந்துட்டு சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்றதும் இருக்குது. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரியோட ஆன் டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ண இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனல் 10வது, அதாவது நான் ஒரே மாதம் கட்டிட்டு எனக்கு அடுத்த மாதம் இது ஏறல இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இதில் பொறுமை அப்படின்றது தான் முக்கியம். குறைந்தது ஒரு 3 மாசத்துல இருந்து நீங்க 90 நாள் வரைக்கும், அதாவது 3 மாசத்துல இருந்து ஒரு 12 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம பொறுமை காத்தா மட்டும்தான் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். சரிப்பா, இந்த லோன்ல கிரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்கு சிபில் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி சொல்றேன்னு சொன்னி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே பிரம்மாஸ்தனம் இதுதாங்க. மற்ற லோனெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், என் சிபில் ஸ்கோர் ஏறாமல் இருக்குது, என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களுக்கு 11வது ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப செக்யூர் கோல்டு லோன் அப்படின்றது. இந்த கோல்டு லோனை வச்சு நீங்கள் பேங்க்ல கோல்டு வச்சு சேட்டுகளில் வச்சுட்டு வரீங்க, அங்கெல்லாம் சிபில் ஸ்கோர் ஏறாது. ஸோ கோல்டு லோனை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரொம்ப எளிமை. பேங்க்குக்கு போங்க, அதுவும் கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் டீட்டெயிலெல்லாம் கொடுத்து கோல்டு லோனை வச்சு ஆன் டைமில் ஒரு குறைஞ்சது ஒரு 4 மாதம் 6 மாதம் போட்டுக்கோங்க. மினிமம் அவங்க எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ மினிமமோ அந்த மினிமம் போட்டு சிபில் ஸ்கோரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா, உங்களால் கட்ட முடியும்னா கட்ட முடிய அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்துட்டு கோல்டு லோன் போட்டிங்கன்னா ஸோ ஆப்வியஸாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது சீக்கிரமாக டக்குன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்பயும் சொல்கிறேன், நிறையா நமக்கு இதெல்லாம் ஓப்பனப்பாக பேசுறதுனால ஸ்டில்ல வந்துட்டு விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் உள்ளே இறங்கியிருக்கேன் நான். அதனால் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய குறைகள் ஏதேனும் இருந்ததுன்னா அந்த குறைகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.